ஷாருக் vlog தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான். என்ன vlogனு பாத்தீங்கன்னா சிக்கன் vlog. grill setup வந்து ஹோம்ல பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க இன்னும் கட் பண்ணனும். இங்க சிக்கன் ஸ்ட்ரிப் எங்க காணோம். இந்த இருக்கு. இது சிக்கன் ஸ்ட்ரிப். இது ஸ்ட்ரிப்னா என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செய்கிறது சிக்கன்லேயே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மசாலா இனிமேல் அதெல்லாம் போடணும். நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பூனைக்குட்டிலாம் உள்ளே தான் இருக்குது. இங்கே கருப்பாக இருக்குது, என்னன்னு தெரில. எங்கள் பூனை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கால் தெரியுது. பிளாக் அண்ட் ஒயிட் பூனை. இங்கே இருங்க, கருப்பு கலரு, ஒயிட் கலர். இது பார்த்தீங்கன்னா க்யூட்டி, ஒயிட் கலர். அது பேர் ஸ்வீட்டி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருக்குங்க ரெண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சிக்கன் இருக்குது, இதுதான் முக்கியமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேசரி பவுட்ரு இருக்குல்ல, அது கலருக்காண்டி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, சிக்கன் 65 பவுட்ரு. இது சீரகத்தூள். இது வந்து பெப்பர். இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேதி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரிகானோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு, சால்ட்டு. நெக்ஸ்ட்டு கேர்டு. இது ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். சாரி, பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸை மறந்துட்டேன். லெமன் ஜூஸும் போட்டுக்கணும். ஸோ இதை எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதில் அப்ளை பண்ணணும். அந்த மிக்சியில் அரைச்சி அப்ளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொட்டியாச்சு. சால்ட்டு எல்லாம் நான் காமிச்ச எல்லாமே கொட்டியாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி அதில் தடவிட வேண்டியதான். கிரைண்ட் பண்ணிடலாம். பிரீத்திக்கு நான் கேரண்டி. சாரி, ப்ரீமியர். பிரீத்தி இல்லை. இங்கே பாருங்க, வேற லெவலில் அப்படியே தந்தூரி பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து கிரைண்ட் பண்ணது நான் காமிச்சது அது இல்லை. இது பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரும் அப்புறம் சால்ட்டையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இது எதுக்குன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பேஸ்ட்டெல்லாம் அப்ளை பண்ணுற முன்னாடி இதை லைட்டாக நம்ம மேலே டச்சப் மாதிரி கொடுத்துக்கணும். அதை நான் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அது மேலே லைட்டாக அந்த வெட்டி லைட்டாக உள்ளெல்லாம் போகிற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணால் அது நல்லா கிரில்ட் ஆகும். உப்பு நல்லா சாரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அந்த இதெல்லாம் பவுடர்லாம் போட்டாச்சு. அந்த சில்லி பவுடரும் உப்பும் இப்போ போட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அமுக டுமுகள் அமால் டுமால். 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 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் பண்ணியாச்சு. டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு, இன்றைக்கி எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9:39 அது மாதிரி ஆயிடுச்சு. 6 ஹவர்ஸ் இருக்கணும் ஃப்ரிட்ஜிலேயே, நல்லா மேக்னேட் ஆகணும். நாளைக்கு நம்ம சாயந்தரம் போல் எடுக்கலாம். நாங்கள் எக்ஸ்ட்ராவே வைக்கிறோம். நாளைக்கு நாங்கள் சாயந்தரம் போல் அடித்து அந்த வீடியோலாம் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 7 o'clock. ஸோ இப்போ நம்ம கிரில் செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க அதை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரில் செட்டப்லாம் பண்ணியாச்சு. ஏன் கீழே பண்ணலாம், இங்கே பாருங்கள், இப்போ தான் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதுனால நாங்கள் இங்கே பண்ணிட்டோம். அதனால் இங்கே நம்ம வச்சிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம இதில் கறியெல்லாம் பாருங்கள், கறி, அப்புறம் விறகு, அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்.
அவரை போட்டு எல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சாச்சு. இப்படியே எரிஞ்சு எரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிரில்லு கம்பி மாதிரி வச்சு அதை நம்ம எரிய ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணால் தான் அது நல்லா எரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸு இங்கே யாரு ஆலி, இங்கே பாரு ஆலி. ஆலி ஹாய் சொல்லு. ஹாய். அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் கல்லெல்லாம் கண்ட கல்லெல்லாம் எடுத்து இங்கே போடுறது தான் அவன் வேலை. எல்லாத்தையும் இந்த செருப்பை மாட்டி விட்டா போதும் அவனுக்கு. ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க மண்ணெண்ணெய். இது நல்லா ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றிங்கன்னா அதில் நெருப்பு பற்றி விட்டோன்னா புஃப்னு எரிய ஆரம்பிச்சிங்க. பாருங்கள், புகைலாம் வர வந்துருச்சு. இப்போ நம்ம தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சிடலாம். எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குஃப்னு எரிய ஆரம்பிச்சிச்சு மேலே வரையும். ஆலி இங்கே இருக்கு. குஃப்னு எரியுது ஆலி. ஆலி என்னவா அது? அது என்னது? என்ன எரியுது? வேற லெவலில் எரியுது. வேற பா. நீ விசிறணுமா? விசிறு விசிறு. இந்த விசிறுலாம் விசிறுனா ஆறாதுடா. பார்த்தீங்கன்னா எரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் பற்றிக்காது. அப்புறம் வந்து இது மாதிரிலாம் நிறைய வெட்டி வெட்டி போடுங்க. இது பார்த்தீங்கன்னா கிரில்லுன்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்பிக்யூ தான். அந்த கம்பியெல்லாம் வச்சு செய்வோம். இதுதான் பார்பிக்யூ கம்பி. இது பார்த்தீங்கன்னா 550 நாங்கள் எங்கள் லோக்கலில் தான் வாங்கினோம். உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி இது பண்ணணும். இல்லைனா ரெண்டையுமே விரித்து வச்சு உள்ளே வச்சிடலாம். ஏற்கனவே பண்ணது அப்படி கறி இருக்குது. அந்த குளம் வீடியோவில் காமிச்சிருப்பேர்ல, அங்கே பண்ணது தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாம் மசாலா நேற்று நைட்டு போட்டது அப்படியே இருக்குது. இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் இப்போ இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படியும் வைக்கலாம். நாங்கள் எப்படி வைப்போம்னா நீட்டி தான் வைப்போம். ஏன்னா நிறையா வைக்கலாம். அதனால் நாங்கள் இப்படி தான் வைப்போம். இப்படி வச்சா நிறையா செய்யலாம். அதனால் இது உள்ளே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இப்போ போட போகிறோம். போட்டுட்டு இது டைஜஸ்ட் கொக்கோ கோலா இல்லாமல் எப்படி கொக்கோ கோலா வாங்கியாச்சு. அப்புறம் குப்பூஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ செஞ்சு சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா போட போகிறோம். பாருங்கள், போட்டுடலாம். போடும்போதே லைட்டாக இதாகுது. அப்படியே வரிசையாக போட வேண்டியதான். நிறையா ஸ்ட்ரிப் இருக்காங்க பாருங்கள். நான் காமிச்சேன் நேற்று நைட்டு. அது அந்த 2 ஸ்ட்ரிப்பும் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இது ரோஸ்டானா வெறித்தனமாக இருக்கும். மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். நீங்கள் சிக்கன் மட்டும் வாங்கிட்டா போதும் தான். இதெல்லாம் உங்கள் வீட்டில் உள்ளதே வச்சு பண்ணிடலாம். நாக்கில் வாயில் எச்சியெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. லெக் பீஸ் நான் கண்ணு வச்சுட்டேன். இது தான் நான் கன்ஃபார்ம் எடுப்பேன். வெறித்தனமாக இருக்கே. அப்பப்போ நீங்கள் இது கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி இடிக்கையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கரண்டியோ ஏதாவது வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி இது மாதிரி நிறையா போட்டால் இங்கே லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துடலாம். இது வேகமாக இதாக ரெடி ஆயிரும். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. திருப்பி போட்டுக்க வேண்டியது. அது மாதிரி எல்லாரையும் இது மாதிரி விசிறணும் நீங்கள் கன்ஃபார்ம். இது பண்ணால் தான் அந்த நெருப்பெல்லாம் இப்படி ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி ஆகும். கண்ணு எரியும். அப்பா, இது மாதிரி குப்பூஸ் வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம்.
குப்பை மயோனீஸ்லாம் இருக்குல்ல, அந்த சிக்கன்லாம் போட்டு உள்ளே வச்சு சாப்பிடுவோம். இது மாதிரி அந்த ஷவர்மா மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம தொட்டு கூட இதில் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஃபேவரட் ஏன்னா கொக்கோ கோலா வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரீசரில், அப்படியே கோபா கபா கபான்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் தொட்டு சாப்பிட ஃபேவரட்டானது பார்த்தீங்கன்னா மயோனீஸ் ஹோம்மேடு. இதுவும் ஹோமில் தான் செஞ்சோம். இதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். வெரி சிம்பிள் தான் அது செய்கிறது. அது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு வீடியோ இதுக்காண்டியே நான் ஸ்பெஷலாக போடுறேன். முன்னாடிக்கு இப்போ பார்க்க உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆனிச்சுன்னா எல்லாம் ரெடி ஆயிடும். பாருங்கள், எல்லாம் அப்படியே திருப்பி போட்டுக்கணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு எல்லாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் போட்டோம், எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது முடிஞ்சோடனே நல்லா எடுத்து வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக வெறித்தனமாக வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம தான் டெஸ்டரு. சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்க. சூடாக அது கடையில் உள்ள டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. அப்படியே அதே மாதிரி ஜூஸியாக சூப்பராக. இது பாருங்க, ஆவி பார்க்குது. அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். ஆவி பறக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குப்பூஸை நம்ம வச்சுட்டோம். சைடில் சிக்கன் பெரிய பீஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி லைட்டாக வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துரு. இங்கே வை. அப்படியே வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குப்பூஸ் இங்கே பாருங்கள், குப்பூஸ் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல கண்ணு வச்சுட்டேன், அதே லெக் பீஸையும் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மயோனீஸு பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குன்னு எல்லாம். நான் சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு குப்பூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மயோனீஸ் வேறு லெவல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக செஞ்ச சிக்கன் மயோனீஸில் டிப் பண்ணது சூப்பர். வெறித்தனமாக இருக்குது. அப்படியே கடையில் உள்ளது தான். நம்ம வெறித்தனம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முழுசாக சாப்பிட வேறு லெவல். உள்ளலாம் நல்லா ஜூஸியாக இருக்குது பாரு. கடையில் வாங்குவீங்களா, நீங்கள் காசு கொடுத்து வந்ததா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஹைஜீனாகவும் இருக்கும். கடையில் உங்களுக்கு எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம். வேறு லெவலில் இருக்குது. கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Gets my little mercy sweat ass. Come as in his area. Dream with his aim, but he ain't none. Ain't got back and letters on his fingers, pick up trouble. Don't go flexing, boy, you get trouble. Oh, bad boy, messing with that boom boom. Oh, bad boy, riding on that boom boom. Oh, bad boy, huh. Bad boy, huh. Oh, bad boy, messing with that boom boom. Oh, bad boy, riding on that. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஐடியாவை வச்சு சிக்கன் எல்லாம் அந்த சக்கை பீஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அதை போட்டு மயோனீஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ரோஸ்ட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மயோனீஸை தடவி இதில் ஷவர்மா வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க அதை செஞ்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குப்பூஸில் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணிடுவோம். இது நான் சும்மா யோசித்தேன் ஷவர்மா மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டுக்கலாம். இதுலேயும் மயோனீஸ் போட்டிருக்கேன். சும்மா நடுவில் போட்டுக்கிட்டு சுத்த தானே போகிறோம்.
அதனால் நடுவில் இருந்தாலே போதும். பார்த்திங்கன்னா வச்சிடலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் சுற்றிடலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஷவர்மா மாதிரியே இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஷவர்மா தான் அப்படியே வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஷார்ப் வ்ளாக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாட்டா, see you, bye bye.